2026 அதாவது மண்பிறக்கு முன்பிறந்தேன் மகாதேவர் ரோகிகண்டு நெருப்பில் நீரை கொண்டு பிறன் சொத்துக்கு ஆசைப்பயிரும் நயவஞ்சகனை துனியாவில் நான் பார்க்கவில்லை. அயோத்தியில் போய் ஆஞ்சநேயரை கூட்டிகிட்டு போய் நான் பணம் கட்டலை. நான் இலங்கையில் போய் லட்சுமணன் கூட நான் இல்லை. ஆனால் 2வது முறையாக டிஎம்கே ஆட்சி அமைக்கும். ஆனால் 47 ஆண்டுகளுக்கு பின்னால் திமுக ஆட்சி அமைக்கும். இதுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன ஒரு ஓட்டுக்கு நீ என்ன 56,265 ரூபா 25 பைசா கொடுக்குறியா எனக்கு? அவர் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. நாட்டாமை வரட்டும், எல்லாம் வரட்டும். ஒரு நாட்டாமைக்கு கல்லுப்படி நாட்டாமைக்கு ஓட்டு வாங்கினாலும் 5 பேர் போட்டாலும் எவ்வளோ? ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா நாங்கள் கொடுக்கணும். 1,75,50,000 ரூபா செலவாகுது. நான் நம்பருக்கு நிற்கிறேன்னா ஒரு நம்பருக்கு எனக்கு சின்ன கொடுக்குறாங்க சீப்புன்னு. நான் தலைச்சி ஒரு சீப்பு வாங்கி கொடுத்து ஜெயிச்சிடலாம். அதே ஏரோப்ளான் ஹெலிகாப்டர் கொடுத்தா ஹெலிகாப்டர் ஏரோப்ளான் வாங்க முடியுமா? வாங்கி கொடுக்கலாம். 25 ரூபாய்க்கு சந்தையில் விற்கிது. அதை வாங்கி கொடுக்க முடியுமா? என்னை ஏற்று போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு பேர் நானும் ஜெயிச்சா கொடுத்தல் தொகுதியில் நிற்கலான்னு தான் இருக்கிறேன். ஆனால் கொடுத்தல் தொகுதியில் எல்லாத்தையும் கொடுத்து மொத்தத்தில் மக்கள் தொகை தான் கூட்டிகிட்டு போகுது. மதுக்கடையை பிடிக்கல. மக்கள் தொகை தான் கூடுது, மதுக்கடை பிடிக்கல. அன்னைக்கு வச்சது சர்க்கரை ரேஷனில் என்ன இந்த பஸ்ஸுக்கு ஓசு அந்த பஸ்ஸுக்கு ஓசு. இப்போ போகிற பொம்பளைக்கு இந்த பஸ்ஸில் ஓசு போகுது, நாளைக்கு அந்த பொம்பளைக்கு ஆம்பளைக்கு ஓசு ஆகுதா? அதுக்கு ரேஷன் கடையில் இருக்கிற பொருளை சர்க்கரை எவ்வளோ? ஒரு ரேஷன் கடை கொடுத்தா 90 ரூபா கொடுக்க சொல்கிறீங்க. அந்த 90 ரூபா கேன்சல் பண்ணு. ரேஷன் அரிசியை நேராக கொள்முதல் பண்ணு, நேராக பொன்னி இது மாதிரி கொடுங்க. ரேஷனில் கட் பண்ணு. ஓசுங்கிற வரைக்கும் தான் மக்கள் ஒழிகிறாங்க. ஓசே கொடுக்கக்கூடாது, ஓசை கட் பண்ணணும் என்றைக்கும். அதுதான் சொன்னேன். மானும் ஆடும் மயிலும் ஓடும். ஆனால் ரொம்ப பேர் மாமியா கூட ஓடிக்கிட்டு அடைகிறாங்க. அவங்கள பிடிக்கணும். இதுக்கு என்ன வழி? சிலிண்டர் விலை ஏற்று சிலிண்டர் விலை அது சிலிண்டர் ஏற்றுறது அதை கணக்கு பார்க்க முடியாது. குடும்ப வீட்டுக்கு வச்சுருக்கிற சிலிண்டரை பூரா கடைக்கு கொடுத்துட்றாங்க. மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்குற சிலிண்டரு அதை கொண்டுட்டு போய் கடைக்குங்க. நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். விஜய் என்ன பண்ணணும்னால் சங்கீதா இருக்குல்ல, அதாவது நம்ம பொண்டாட்டின்னு சங்கீதாவுக்கு 2 பிள்ளை இருக்குது. அவனே படத்தில் புலி படமாக ஒன்றாலும் நடிக்க ஆரம்பிச்சுன்னு வந்துட்டேன். அதேமாதிரி லைஃப்பில் ஓட்டிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை ஓடும். எனக்கு 4 ஸ்டார் வேணும், 5 ஸ்டார் வேணும், 3 திரி வேணும். நான் விளக்கு போடுறத 1 திரி தான். அடுப்பை 10 வச்சா 1 திரி தான் வேணும்னு பிடிக்கும். ஆனால் கோயிலுக்கு போனால் 2 திரி. சிவன் கோயில் இருக்குது, இந்த கோயில் இருக்குது. முதல் பொழுத்துவேன்னா 1 திரி பொறுத்துவேன். வீட்டில் ஆத்தா அம்மா ஆயா அம்மானு வேண்டுவேன். 2வது கோயிலுக்கு வந்தால் அந்த திரியை கொளுத்துவேன். ஆனால் நான் 3வது திரிசான்னு நான் கொளுத்த முடியாதுல்ல. ஏங்க 1 2 3 என்ன அப்படி நான் கொளுத்த முடியுமா? முடியாது. நீங்களே இருங்க. இப்போ கோயிலில் நம்ம குடும்பத்துக்கு உங்களுக்கு நேரம் ஆகிடுச்சு, குடும்பம் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்கீங்க. சாமியை எனக்கு நல்ல வடி ஒன்று முதல் விளக்கு பொருத்தி வைப்பீங்க. விளக்கு பொருத்தி வச்சோன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் வாழ்க்கை உடம்புமீங்க. 2வது கோயிலுக்கு குடியாருவீங்க. அதாவது 2வது தீ என்ன? முதல் தீ வீட்டு, 2வது தீ இது. ஆனால் ஆண்டே 3வது தீனி திரிசான்னு கொளுத்த முடியுமா? 1 2 3 திரிசான்னு நான் கொளுத்த முடியுமா? அதான் முடியாது என்னையால். அதனால ஓடி போய் கண்டுபட்டியை பார்க்குறேன், ஜெண்டடி எடுக்கிறேன், பொன்னப்பட்டி போடுறேன், நடக்கப்பட்டி ஒன்று. எந்த பட்டியிலும் எனக்கு ஆள் கிடைக்கல. அதனால ட்ரிபுளமில் ஏறி மணப்பால் இறங்கி குளுத்தலை போகலாமான்னு பார்க்குறேன். அந்த குளுத்தல் தொகுதிக்கு ஒரு சீட்டு கேட்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் நிலை இருங்க, இதை கட் பண்ணுங்க, அப்புறம் பேசுகிறேன்.